Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 11th standard and 12th standardக்கான 30 days study plan தான் பார்க்க போறோம். எதுக்காகன்னு கேட்டிங்க அப்படினா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கான 30 days study plan. So இந்த study plan நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படினா ஷூராவே உங்களால வந்து 550 க்கு மேல எடுக்க முடியும் 600 க்கு. சரி நிறைய பேர் கேட்கலாம் 600லாம் இல்ல 300 அப்படினே. ஏனா வந்து 50 மார்க்குக்கு தான் பெரும்பாலும் வந்து எக்ஸாம் வைப்பாங்க மிட் டர்ம் எக்ஸாம். சோ எது எப்படியா இருந்தாலும் சரி நீங்க 50 out of 50 ஈச் சப்ஜெக்ட்லயே உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். சோ அதுக்கு நான் சொல்ற இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்க. 30 டேஸ்க்கான கிளியரான ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கான ஆல் சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பாட்டனி, சுவாலஜி, காமர்ஸ், அக்கவுண்டன்சி எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வச்சு எடுக்கப்பட்ட மாடல் क्वेश्चन பேப்பர் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். சோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்திருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளுடைய கல்வி மினி அண்ட் கேகே எட்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ வாங்க ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஸ்டடி பிளான் பார்க்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய டியூஷன்ல வந்து எப்படி சேரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து டியூஷனில் எப்படி சேரணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கல்வி மினி ஆன்லைன் டியூஷன் ஆன்லைனில் உங்களுக்கு கூகுள் மீட்டிங்கில் நடக்கும். 12th ஸ்டாண்டர்டுக்கு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 8 to 9:30 மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு நடக்கும். தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மெயின் கிளாஸஸ் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு கிளாஸஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்லையும் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கும் கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க. ஓகேவா? சோ டியூஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓகே. சோ இப்போ வாங்க ஸ்டடி பிளான் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கான ஸ்டடி பிளானை பொறுத்தளவுல மார்னிங், ஏன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது ஒரு 8 o'clockலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து 5 o'clockல இருந்து மார்னிங் 5 to 6:30 வரைக்கும் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன் மார்னிங் ஸ்டடி பிளான். ஏன்னா வந்து நீங்கள் 7 o'clock வரைக்கும் படிக்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டு தான். 7 o'clock படிக்க முடிஞ்சாலும் ஓகே, இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 6:30 ஒரு 1.5 hourலேருந்து 2 hours வரைக்கும் வந்து மார்னிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் 7 o'clock போடாட்டி நிறைய பேர் வந்து 7:30க்குலாம் வேன், அந்த ஸ்கூலுக்கு 9 o'clock போகிறதுக்கு வேன் வந்து 7 o'clock 8 o'clock அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் ஸோ வீட்டில் ஒரு 8 o'clock வரைக்கும் நீங்கள் 8 o'clock அப்போ தான் நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா 7 o'clock வரைக்கும் போது நீங்கள் படிக்க முடியும். 1.5 hour வந்து 2 hours வந்து படிங்க. மார்னிங் டயத்தில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் லைக் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், இல்லை ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அக்கௌண்டன்சி, காமர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் எடுத்து மார்னிங் டயத்தில் படிச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக ஏன்னா மார்னிங் டைம் ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஈஸியாக மெமரிஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி, அடுத்தடுத்து வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பரை நல்லா மார்னிங் டயத்தில் அந்த முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்கூல் டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன நடத்துகிறாங்க அப்படிங்கிறத கிளியராக வந்து கவனிங்க. அண்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு நடத்துகிறாங்க அப்படின்னா மேக்ஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் நோட் எழுதிக்கிட்டே தான் இருப்பீங்க. மற்ற சப்ஜெக்ட் வந்து லிசனிங் மட்டும் இல்லாமல் நோட்ஸில் பார்த்துக்கலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் அவங்க நடத்துகிறத வச்சு கொஞ்சம் ஓன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது நமக்கு இன்னமும் அந்த மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக வரும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஈவினிங் வந்து 5:30 or 6 o'clock வந்துடுவீங்க. ஒரு வேறு 6 o'clockலாம் வந்தீங்க அப்படின்னா 6:30லேருந்து 8 o'clock வரைக்கும் உங்களுடைய ஹோம்ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி என்னென்ன கிளாஸில் எடுத்தாங்க, ஏதாவது டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன், ஸோ அந்த இதெல்லாம் வந்து பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 minute பிரேக் எடுத்துகிட்டு 8:15 or 8:30லேருந்து கூட டின்னர் எதுவும் சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு 8:30லேருந்து கூட 9:30 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன், இல்லை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் மேக்ஸுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன் 30 டேஸ்க்கானது. அந்த மேக்ஸுக்கு அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷுவராக உங்களால் 50 out of 50 ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டடி பிளான் வேணும்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணி சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸ்டடி பிளான் டீட்டெயில்டாக என்னென்ன டே 1, டே 2, டே 3 என்னென்ன டேல என்னென்ன எக்ஸசைஸ் படிக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கங்க. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 9:30 to 10 வந்து லைக் ஃபார்முலா டெஃபினிஷன், இல்லை அப்படின்னா அகெயின் நீங்கள் அந்த 6:30 to 8 படிச்சிருப்பீங்கல்ல, ஏதாவது ஸ்கூலில் ஸ்லிப் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, ஏதாவது ஸ்கூலில் டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, ஓரல் டெஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து அகெயின் அந்த லாஸ்ட் ½ hour தூங்குறதுக்கு முன்னாடி ½ hour வந்து ரிவிஷன் பண்ணி நீங்கள் தூங்க போயிடலாம். ஓகேவா? இல்லை எனக்கு அந்த மாதிரி டெஸ்ட் எதுவும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஃபார்முலாஸ், டெஃபினிஷன்ஸ், சின்ன சின்ன ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் 2 mark அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்லீப் டைம் மினிமம் 7 hours, நீங்கள் 8 hours கூட தூங்கலாம். ஏன்னா 12th தான், பட் அதுக்கு தூங்காமலாம் இருக்க முடியாதுல்ல. அதுவும் இப்போ ஸ்டார்டிங் தான். நம்ம என்ன தான் படித்தாலும் டைம் நம்மக்கிட்ட இருக்குது. ரொம்ப அந்த ப்ரெஷர் கொடுக்குற
கிளாஸில் ப்ரெஷர் டைம் இல்லை அடுத்தடுத்து எக்ஸாம் வரப்போது அப்படி தான் நானும் வீடியோவில் சொல்லுவேன். பட் அந்த அளவுக்குலாம் கிடையாது, ஓகேவா? ஸோ நம்ம ரிலாக்ஸ்டாகவே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி திங். ஸோ நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்குங்க ஜாலியாக, ஓகேவா? இல்லை உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 9:30 முடிச்சோடனே நீங்கள் தூங்க போயிடலாம். இதுவுமே ஆப்ஷனல் தான், ஓகே? ஏன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் த மிட் டர்ம் எக்ஸாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஒரு பிளான், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஸ்டார்டிங்லேருந்து தீயாப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் கேஷுவலாக ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகே? ஸோ தென் திஸ் இஸ் த ஸ்டடி பிளான். லைக் இப்போ ஃபஸ்ட்டு 10 days பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்ஷன்ஸ், ஏன்னா மிட் டர்ம் எக்ஸாமுக்கு போர்ஷன்ஸ் கம்மி தான். முதல்ல என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து நான் சிலபஸ் வேணுன்னா நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சிலபஸ் என்ன, டைம் டேபிள் பற்றி ஒரு வீடியோ. ஸோ பார்த்துங்க, அந்த போர்ஷன்ஸ் வந்து அதுக்கு ஒரு பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த போர்ஷன்ஸ்க்கான நோட்ஸ் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த நோட்ஸில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், மாடல் கொஷின் பேப்பர் இதெல்லாம். ஸோ தென் நெக்ஸ்ட் 10 days பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark 5 mark கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உள்ள எல்லா கொஷின்ஸையுமே வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் 21 to 25 பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ், ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அப்போ அந்த 21 to 25 உங்ககிட்ட ஆல்மோஸ்ட் டைம் டேபிள் கைக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ டைம் டேபிள் இருக்குங்கிறப்ப நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் வந்து எப்பப்போ எது படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஸ்டடி பிளானு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் மினிட்ல பார்த்திங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஏதாவது ஃபைனல் ரிவிஷன் ஏதாவது எக்ஸாமுக்கு இருக்குன்னா அந்த ப்ரிப்பரேஷன், அதெல்லாம் சாட்டர்டே சண்டே நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீக்கெண்ட் பிளான். சாட்டர்டே வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட் மேக்ஸ் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஃபிசிக்ஸ் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அக்கௌண்டன்சி எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கா அப்படின்னா அந்த ஒரு சப்ஜெக்ட்டை சாட்டர்டே சூஸ் பண்ணுங்கள். அதை ஃபுல்லாக உட்காந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உட்காந்து அந்த சப்ஜெக்ட்டை மட்டும் படிங்க, வேறு எதையும் படிக்காதீங்க. சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி படித்ததில் உள்ளது ரிவிஷன் பண்ணுறதுனால ஓகே. இல்லை ஸ்கூலில் ஏதாவது, ஏன்னா சாட்டர்டே சண்டேனாவே ஆப்வியஸ்லி அதுவும் சாட்டர்டேலாம் இப்போ யார் லீவ் விடுறான்னு தெரியல, மேக்ஸிமம் ஸ்கூல் தான் இருக்குது. ஸோ வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஏதாவது ஹோம் ஒர்க் டெஸ்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க, அதை வந்து சண்டே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ப்ராப்பரான ஸ்டடி பிளானு. ஹோப் இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப்பும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறையா சொல்லணும்னு நினச்சேன். லைக் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டைம் எப்படி சொல்கிறது, மிட் டர்ம் எக்ஸாம் தானே அப்படின்னு அசால்ட்டாகவும் இருக்காதிங்க. அதே மாதிரி மிட் டர்ம் எக்ஸாம் ரொம்ப ஒரு ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு எப்படா இந்த எக்ஸாம் முடியும், ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கேஷுவலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பட் மிட் டர்ம் எக்ஸாம்ங்கிறது எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் இஸ் த ஆல்வேஸ் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷனில். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமு, ஸோ ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் ஒரு நல்ல டோபமைன் மீன்ஸ் லைக் ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டு கிடைக்கும். ஓகே, நம்ம நல்லா எழுதியிருக்கோம், அப்போ அடுத்தடுத்த எக்ஸாம் இன்னும் நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அந்த ஒரு ரீசன் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் கிட்டேருந்து நமக்கு ப்ரெஷர் கம்மியாகும். ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே வந்து லைக் மார்க்லாம் வந்து கம்மியாக எடுக்கிறோம், இல்லை ஃபெயில் ஆக மாட்டோம், பட் சொல்கிறேன் மார்க் கம்மியாக எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மேலே ஒரு கண்ணு வச்சுருவாங்க. எப்படின்னா மார்க் கம்மியாக இருக்கு, இவனை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் அந்த மாதிரி வச்சுருவாங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மார்க் எடுத்துட்டோம்னா நம்மளை கொஞ்சம் லிபரலாக கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பாங்க, நம்மளுமே ப்ரெஷர் இல்லாமல் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டியூஷனில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நான் தான் உங்களுக்கு டியூஷன் எடுப்பேன். ஸோ நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.